ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உங்களை நிறைய பேருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற இந்த ஸ்டாக் ஆப்ஷனை பற்றி பேச போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஒரு 900 வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா, ஸ்டாக் ஆப்ஷனை பற்றி ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு வீடியோ, மேபி வீடியோ கூட போட்டிருக்க மாட்டேன் அப்படின்றது தான். ஸோ ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா, அகெயின் இது ஒரு இன்சிடெண்ட் தான், ஓகேங்களா. ஸோ அவருக்கு அட்வைஸ் பண்ணுற விதமாக ஒரு ஐடியா கொடுத்துடலாம், ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இது வந்து நான் மெம்பர்ஸ் ஒன்லி ப்ளேலிஸ்ட்டில் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். ஸோ எதுக்கு மெம்பர்ஸு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நமக்கு எல்லாம் மெம்பர்ஸ் தான் அப்படின்ட்டு இந்த வீடியோ நான் இதில் கொடுக்குறேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பாக இதை நான் வந்து பெய்டாக கொடுக்காம நார்மல் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து யூஷுவலாக கொடுக்குறேன். வீடியோவை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டாக் ஆப்ஷனில் எப்படி வந்து பெஸ்ட்டாக ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. இப்போ இந்த கான்செப்டை பார்க்கலாம் வாங்க. எஸ் நண்பா, ஸோ நம்ம போடுற கண்டென்ட் கண்டிப்பாக வந்து மெம்பர்ஸ்க்கு தனி, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தனி அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஆக்சுவலாக யூடியூப்பில் வச்சுருக்காங்க, ஓகேங்களா. ஸோ யார் யாரெல்லாம் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ போட்டாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சைடில் இருந்து மெயில்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஏன்னா அவங்க வந்து ஜஸ்ட்டு பே பண்ணியிருக்காங்க ஸ்பெஷலாக அப்படின்றதுனால, சின்னதாக பே பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். ஸோ அதுக்காக வீடியோ போடணுன்னு அவங்க வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க யூடியூப் சைட்லேருந்து. ஸோ அதனால் ஒரு வீடியோ ஒன்று நானே ரிலீஸ் பண்ணேன். அதை பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, மெம்பர்ஸ்க்கு ஒன்லி தான் கொடுப்பீங்களா, மற்றவங்களுக்கு யாரும் இல்லையா அப்படின்ட்டு. இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அதை விட இந்த வீடியோ ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ அந்த வீடியோ நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா எனக்கே வந்து கரெக்டாக படலை, அதனால தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பருடைய ஸ்டாக் ஆப்ஷனில் அவர் எடுத்த ஒரு தப்பான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாஸை கொண்டு போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 3 லட்ச ரூபா வந்து நேராக ஒரு 2 மாதத்தில் ஸ்டாக் ஆப்ஷனில் விட்டுருக்கிறதா அவர்கிட்ட பேசும்போது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ என்னென்னா நேக்கடு பையிங், வேறு எதுவும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ நேக்கடு பையிங் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பிகினரான ஆள். ஸோ இண்டெக்ஸில் ஆடி இருக்காரு, லாஸ் வந்ததுன்னு தெரிஞ்சதும் ஸ்டாக் ஆப்ஷனில் போகும்போது கொஞ்சம் முதல்ல கெயின் வந்த மாதிரி வந்துட்டு அகெயின் அதுவுமே லாஸ் ஆகிருக்குது போல இருக்குது. ஸோ அவர்கிட்ட பேசும்போது இந்த ஸ்டாக் ஆப்ஷனில் ஓகே ஒரு தெளிவு ஒன்று கொடுக்கணும், எப்படி கொடுக்கலாம். ஸோ எட்ஜை பற்றி கேட்டார். ஸோ ஃபோனில் ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல முடியல. அவருக்கும் சரி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்றது கேட்டிங்கன்னா பண்ணலாம். இது நான் ஒரு 4-5 மாதம் பண்ணேன். 1-2 மாதம் அந்த சின்ன ரிஸ்க்கு வந்து அட்டைன் ஆகிடுச்சு. பட் 2-3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாதம் ரொம்ப சூப்பராக வந்து நல்ல ப்ராஃபிட்டே வந்தது. ஒரு மாதம் சின்ன பார்டரில் நின்று எனக்கு ப்ராஃபிட் கொடுத்தது. இன்னொரு மாதமும் நல்லா மிடில் நின்று எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுத்தது அப்படின்றது தான் சொல்லணும். ரிஸ்க்கு வந்தால் ரொம்ப கம்மி, ஸோ ப்ராஃபிட் வந்தால் கொஞ்சம் டீசெண்டாக நல்லாவே இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பேச போகிறோம், ஓகேங்களா. இது வந்து பக்காவாக எட்ஜோடு தான் போகிறோம் அப்படின்றதுனால ரொம்ப சேஃபாக தான் இருப்பீங்க, ஓகேங்களா. ரிஸ்க்கு வந்து ஒரு 2500 இருக்குது அப்படின்னா அதுக்கு கிடைக்கிற ரிவார்டு மேக்ஸிமம் வந்து ஒரு 15,000 கிடைக்கும், ஓகேங்களா. அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மடங்கு ரிட்டர்ன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அது சென்டராக நிற்கணும் இந்த ஹெட்ஜ் ஸ்ட்ராட்டஜியில், ஓகேங்களா. பட் வந்து இவ்வளோ கிடைக்கல அப்படின்னா கூட இந்த 2,500 ஒரு 7,500 கிடைச்சா கூட எனக்கு ரொம்ப ஹாப்பி, ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் நம்ம எய்ம் பண்ணுறோம். 1:3, வேறு எதுக்கும் இல்லை. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே எனக்கு தெரிஞ்சு ஒரு 40,000 50,000 இருந்தால் போதும். இதுவே வந்து அதிகம் அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்டாக் ஆப்ஷனுக்கு வர வேண்டாம், ஓகேங்களா. ஏன்னா அவர் விட்டவர் வந்து நிறைய வச்சுருக்கிறார் போல இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு நேக்கட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதுக்கு தாராளமாக இதெல்லாம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு வீடியோ. ஏன்னா நிறைய பேர் வச்சுருக்காங்க, பணம் வச்சு இல்லாமல் கண்டிப்பாக ஸ்டாக் ஆப்ஷன் பண்ணல, ஓகேங்களா. இதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டாக்கை கூட ஏதாவது ஸ்டாக்கோ மியூச்சுவல் ஃபண்டோ எதாவது பிளட்ஜ் பண்ணி இருந்தால் கூட ஒரு பேசிவாக ஒரு ரெகுலர் இன்கம்க்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு ஐடியா, ஓகேங்களா. ஸோ ஏன்னா போனால் 2,500 தான் போகுது, வந்தால் டீசெண்டாக பொசிஷனலாக உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. இதில் அவருக்கு நான் சொன்னேன், அவர் வந்து பார்த்திங்கன்னா டைம் வேல்யூ தான் எனக்கு அகெயின்ஸ்டாக ப்ளே பண்ணுது, ஸோ அதனால தான் நான் லாஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அது டைம் வேல்யூ மட்டும் இல்லை நண்பா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்டான்னு ஒன்று இருக்குது, அதுவுமே அங்கிட்டு இங்கிட்டுன்னு உங்களுக்கு ஆப்போசிட்டில் சதி பண்ணி உங்களுக்கு வந்து லாஸ் கொடுக்கும். அப்போது இங்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெல்டாவையும் கையில் எடுக்கணும், டைம் டிகேவும் கையில் எடுக்கணும். அப்படி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்குது நண்பா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 1:2:1, ஓகேங்களா. ஒரு பையு, 2 செல்லு, இன்னொரு ஓடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையு. ஸோ இது யூஸ்வலாக பண்ணுற பட்டர்ஃப்ளை தானேன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இது பட்டர்ஃப்ளை தான். பட் ஸ்டாக் ஆப்ஷனில் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன், ஓகேங்களா. ஸ்டாக் ஆப்ஷன்லேயும் நல்லா ஒர்க் ஆகும்.
சில இண்டெக்ஸுகளில் மந்த்லியில் கூட நல்லா தாராளமாக ஒர்க் ஆகும் அப்படின்றது தான். ஓகேங்களா? இப்போது இங்கே இந்த ஹெட்ஜு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஹெட்ஜுக்கு நம்ம கன்சாலிடேட் ஆகிற ஸ்டாக்காக நம்ம ட்ரை பண்ணணும். அது எப்படி ப்ரோ கன்சாலிடேஷனாக ஆகிற ஸ்டாக்கை நான் பிக் பண்ணுறது, அதையும் நான் சொல்கிறேன். ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது லிமிட்டட் ரிஸ்க் அப்படின்றதுனால பிளட்ஜ் பண்ணி கூட தாராளமாக மாதத்துக்கு ஒரு 2500 ரிஸ்க்கை வந்து எடுக்கலாம் அப்படின்றது என்னோட ஐடியா. உங்களுக்கு அது தென்பட்டுது அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எடுக்கலாம். ஸோ இது நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத நான் டீட்டெயில்டாக எப்படி ஸ்டாக் பிக் பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜி போடணும், என்ன ரிஸ்க் இருக்கும், எப்படி வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் நான் கொடுக்குறேன். நான் வந்து டெல்டாவை பார்க்குறேன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்குக்கு நியூஸ் இருக்கணும். அந்த நியூஸுக்கு ஏற்ற மாதிரி டேரெக்ஷனில் நம்ம ட்ரேட் எடுத்தால் மட்டும்தான் காசு கிடைக்கும், இல்லைனா காசு கிடைக்காது. இது வந்து ட்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். கரெக்டுங்களா? எந்த சைட் நம்ம காலை எடுக்கிறோமோ அந்த சைட் மார்க்கெட் போனால் கிடைக்கும், இல்லைனா வந்து கிடைக்காது. ஸோ நான் யூஸ்வலாக வந்து எடுக்கிறது என்ன அப்படின்னா டிசிஎஸ். என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நான் இது தான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கிடைக்கும், இல்லை கிடைக்காது, அது அவங்களுக்கே தெரியும். பட் இந்த டிசிஎஸ் அப்படின்றது நான் 4000 4200 இருக்கும்போது ஸ்டாக்கில் இருக்கும்போதும் ட்ரை பண்ணியிருக்கேன், 3500 இருக்கும்போதும் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஒரு 5லேருந்து 6 மாதம் கண்டினியூவாக வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு ரொம்ப 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 கன்சாலிடேட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன் இது வந்து கன்சாலிடேட் உண்மையாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கடந்த 5 மாதமாக இந்த ஸ்டாக் பெருசாலாம் நவரல. நீங்கள் வேணால் பாருங்களேன். ஸோ கடந்த செப்டம்பர்லேருந்தே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஓகேங்களா, செப்டம்பர் என்ன நீங்கள் ஆகஸ்ட்லேருந்தே எடுத்துக்கிட்டாலும் இந்த 3000க்கும் 3200க்கும் தான் போகுது, கீழே 2900க்கு தான் போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 6%, கீழே ஒரு 5%. இது வந்து இவ்வளோ வந்து நிஃப்டி ஸ்டாக்கு இல்லை ஒரு நல்ல ஸ்டாக்கு கன்சாலிடேட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இதுக்கு நடுவில் 2 ரிசல்ட்டை இந்த ஸ்டாக் பார்த்துருக்கு. இருந்தும் கூட இந்த ஸ்டாக்கு கன்சாலிடேஷனில் தான் இருந்திருக்கு. அப்போது இந்த கன்சாலிடேஷன் இருக்கிறத நான் வேறு ஏதாவது ஸ்டாக்கில் தெரிஞ்சுக்க முடியுமானா கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். நான் இந்த டிசிஎஸ்ன்னு சொல்கிறேன்ல, உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் இதை போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இது ஸ்டாக் மோஜோவில் நமக்கு ஃபியூச்சர் லேபில் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் சென்டிமெண்ட் சைக்கிள்னு ஒன்று இருக்கும். இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்துக்கிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணலாம். நான் ஹால்னே வச்சுருக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் கூட ஒரு டிப்பு கூட சொல்லலாம், ஒரு ஐடியா கூட சொல்லலாம். ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து நான் வந்து மார்க்கெட் மேலே தான் இருக்க போகுது, ஸோ அதுக்கு வந்து எனக்கு எதாவது ஸ்டாக் இது ஃபில்டர் பண்ணி கொடுக்குமானா தாராளமாக ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்களே ரீசெண்ட் டேஸில் 20 நாளில் எனக்கு 10 நாள் நானே போட்டிருக்கேன். இது நானே போட்டிருக்கேன். ஓகேங்களா? 10லேருந்து 12 நாள், 10 நாள் போட்டுக்கிறேன். அதாவது லாஸ்ட் 20 நாளில் 10 நாள் லாங் பில்டப் ஆன ஸ்டாக் மட்டும் கொடு அப்படின்றத கேட்டிருக்கேன். அது கேட்கும்போது நமக்கு கொடுத்தது பயோகானோ, ஹீரோ மோட்டாரும் தான். இதை நீங்கள் அப்படியே இப்படி ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த டேஸில் க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் லாங்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பயோகான் 1 2 3 4 5 6. ஓகேங்களா? ஸோ இது வந்து லாங். இதுக்காக ட்ரேட் எடுக்க சொல்லலை, இது வந்து ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன், இதெல்லாம் லாங் இருக்குது, ஷார்ட் இருக்குன்ட்டு. பட் இங்கே நீங்கள் ஹால்னு வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஸ்டாக் பிடிச்சிருக்கோ, எது கன்சாலிடேட் ஆகிற மாதிரி இருக்கோ அந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்து பார்க்கலாம். எனக்கு இந்த டிசிஎஸ் ஸ்டாக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு இது கன்சாலிடேட்டாக தான் ஆயிருக்கு அப்படின்றத நான் எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சேன்? ஒன்று அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டெய்லி இது வந்து ஃபியூச்சர்ஸ். ஓகேங்களா? டிசிஎஸோடைய ஃபியூச்சர்ஸ்க்கான பில்டப். ஓகேங்களா? ஒரு நாளுக்கான பில்டப்பு. இந்த பில்டப்பில் இந்த மாதிரி ஒரு நாள் ரெட்டு, ஒரு நாள் மஞ்சள், ஒரு நாள் நீலம், ஒரு நாள் க்ரீனு அப்படின்ட்டு மாறி நிறைய வந்ததுன்னா அந்த ஸ்டாக்கு மேலேயும் போகலை, கீழேயும் போகல, அப்படியே கன்சாலிடேட் ஆகிட்டு ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது வந்து ஹிஸ்டாரிக் டேட்டா ஆக்சுவலாக வரும், இப்போ என்னென்னு தெரில, வரல. ஸோ கண்டிப்பாக இது வரும். ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டாவை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லாங்காகவே பார்க்கலாம், ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அதிகமாக இருக்க ஸ்டாக்கில் கண்டிப்பாக நீங்கள் கன்சாலிடேட்டை தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்றது சொல்லுவேன். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபுல்லாகவே நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் டிசிஎஸ் எடுத்துருக்கிறேன், இன்னும் நான் எந்த ஸ்ட்ராட்டஜியும் போடல. ஓகேங்களா? ஸோ அந்த மூவை நம்ம பார்த்தோம். இதுதான் அந்த ஸ்டாக்கு. அந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 3200 கிட்ட இருக்குது. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 3200லேருந்து மறுபடியும் இறங்கிச்சு, ஒரு 7-8% இறங்கிடுச்சு. அப்போ நான் அந்த 3200லேருந்து ப்ரோ நான் வந்து இழுத்து விடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே அதாவது பார்த்திங்கன்னா இப்போ மேலே வந்துருச்சு. ஸோ நான் கீழே ஏதாவது இந்த ஒரு ஸ்டாக்கில் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி போட முடியுமா, போட்டால் எனக்கு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாகவே சுற்றிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்ற ஒரு மோட்டிவில் சின்ன ரிஸ்கில் நான் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுறேன், ஒரு 7% கவர் பண்ணுற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, நான் 3600 புட்டை வாங்குகிறேன், 1:2:1 அப்படின்னேன். 3200 பையு, 3200 2 லாட்டு செல்லு,
அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3000 பை. இது மாற்றி மாற்றி கூட போட்டுக்கலாம். நான் 100 பாயிண்டில் கேப் எடுத்தது நீங்கள் 150 பாயிண்டில் கேப்பு கூட தாராளமாக எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி பொசிஷன் கிடைக்குன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு பட்டர்ஃப்ளை கிடைக்கும். இந்த பட்டர்ஃப்ளையில் உங்களுக்கு மேக்ஸ் ரிஸ்க் 2400 ப்ராஃபிட் வந்து ஒரு 15000. இது வந்து எனக்கு 15000 கிடைக்குமா அப்படின்னா, அதுக்கு மார்க்கெட் வந்து சென்டரில் நிற்கணும். இது வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு புரியும். ஸோ யாருக்குமே பெருசாக இந்த இடம் வந்து மாட்டாது. அதுக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நிற்கணும். ஸோ இப்போ இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே வந்து 5th. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15ஆம் தேதிக்கு மேலேயே நல்ல ஒரு இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும் தருணத்தில் நல்ல ஒரு கெயினே வந்து வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அதை கூட நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பேசிவ் இன்கம், நான் ஒரு ஸ்டாக் வச்சுருக்கிறேன், ஒரு ஒரு 50,000க்கோ இல்லை 1,00,000க்கோ நான் பொசிஷன் வச்சுருக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 20,000-30,000 போட்டு அதை பிளட்ஜ் பண்ணி கூட தாராளமாக இந்த மாதிரி ஒரு பொசிஷன் எடுக்கலாம். இதுக்கு என்ன எனக்கு தெரிஞ்சு மார்ஜின் ஒரு ரூ. 40 ரூ. 50 கூட 40லேருந்து 50 தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ தாராளமாக மார்க்கெட்டுக்கு இந்த 2,300 உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க துணிஞ்சுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி பொசிஷனை தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் லட்சமாக நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மந்த்லியில் எடுக்கலாம். இல்லை நீங்கள் கால் சைடும் போட்டு புட் சைடும் போட்டு கூட உட்காரலாம். மார்க்கெட் நீங்கள் இன்னும் 5 நாள் தான் ஆயிருக்கு, இன்னும் எப்படியும் 20 நாள் இருக்குது, 20 நாளுக்கு மேலே இருக்குது அப்படின்றதுனால ஏதோ ஒரு சைடு ஒதுங்கணும் மார்க்கெட்டு. கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி புட்டில் இழுத்து விட்ட மாதிரி கால்லையும் உங்களுக்கு வந்து கால் மேலே போகும்னு நினச்சா கூட இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டாக்கில் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ரிஸ்க்கும் கம்மி, உங்களுக்கு கிடைக்கிற ரிவார்டும் டீசெண்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மிஸ் ஆனாலும் பெரிய டிஸப்பாயின்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரு பேசிவான இன்கம் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஸ்டாக் ஆப்ஷனில் மட்டும் பண்ணணும்லாம் கிடையாதுங்க. மந்த்லியில் இருக்க நீங்கள் இதே ஸ்ட்ராட்டஜி பேங்க் நிஃப்டியில் ட்ரை பண்ணலாம். இல்லைனா மிட் கேப் நிஃப்டியில் ரொம்ப லார்ஜ் சைஸ் அப்படின்றதுனால சூப்பராகவே இருக்கும் உண்மையாகவே. ஸோ அதோட ரிஸ்க்கும் கம்மி அப்படின்றதுனால தாராளமாக நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணுங்களேன். இது வந்து ஒரு ஐடியா தான். நான் வந்து நேக்கடாக எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக போகும்போது உங்களுக்கு ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும், ரிவார்டும் அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும். இல்லை நான் பேப்பர் ட்ரேட் பண்ணி ஒரு 3 மாதம் ட்ரை பார்க்குறேன்னா தாராளமாக வந்து பார்க்கலாம். இதுதான் என்னோடய மெம்பர்ஸ் ஒன்லி கண்டென்ட்டாகவும் போடுறதா இருந்தது. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொடுத்துருக்குறேன். செக் பண்ணுங்களேன். ஓகேங்களா? எனக்கு ஏதோ ஒரு மாதம் வந்து நவுந்து போச்சு, ஒன்றுமே இல்லை, அந்த ரிஸ்க்கை எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? நான் 2,300 இல்லை, நான் வந்து கொஞ்சம் 3,400 அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தேன். ஏன்னா என்னோடய ரிட்டர்ன் 26,000 அப்படி காட்டுச்சு. ஸோ ஏன்னா நான் வந்து 100 பாயிண்டில் ஹெட்ஜ் வைக்காமல் நான் கொஞ்சம் ஹெட்ஜை தள்ளி வச்சு நான் வச்சேன், நல்லா ப்ராடாகவும் வச்சேன் அப்படின்றதுனால. ஸோ ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆல்மோஸ்ட் 70-80% வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டே வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 20,000க்கு 16,000 ஒரு மாதம் தான் கிடச்சிது. ரொம்ப நல்லா இருந்தது. ஓகேங்களா? அதே மாதிரி வரும்னு அடுத்த மாதம் பார்த்தேன். அடுத்த மாதம்லாம் வெறும் 2,000-3,000 தான் கிடச்சிது. ஓகேங்களா? ஸோ சைடில் ஒரு ஃபண்டு இருக்கும்போது அந்த ஃபண்டை பிளட்ஜ் பண்ணி கூட தாராளமாக அதை ட்ரை பண்ணலாம். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். இது பண்ணணுன்ட்டு நான் எந்த ஒரு இதுவுமே பண்ணல. அந்த ஒரு நண்பர் லாஸ் பண்ணதுனால அவருக்கு ஒரு பெட்டரான ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்ட்டு தான். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியலை, எனக்கு செட் ஆகுதுன்னா தயவு செஞ்சு இது வந்து ட்ரை பண்ண வேணாம் அப்படின்றது தான். ஸோ செக் பண்ணுங்கள். நம்ம சைட்லேருந்து ஒரு கண்டென்ட்டாக கொடுக்கணும்னு முடிவு பண்ணி தான் கொடுத்தேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.